எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற எம்எஸ்சி நோன் அண்ட் அன்னோன் ஹிஸ்ட்ரி சேனல். வாங்க இந்த நலன் தீர்த்தத்தை பற்றின வரலாறை பார்க்கலாம். தமயந்தி அப்படின்ற ஒரு நாட்டோட இளவரசியின் சுயவரத்தில் எண்ணற்ற தேவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு அவளை திருமணம் செய்ய என்றாங்க. தமயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நலன்ற ஒரு நாட்டோட மன்னனை திருமணம் செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனால் கோபம் கொள்கிற அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சனீஸ்வரர்கிட்ட நலனை துன்புறுத்த சொல்லி வற்புறுத்துறாங்க. அதனால சனீஸ்வரன் அவரும் நலனை துன்புறுத்துறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திருநள்ளாறில் இப்படி ஒரு குளம் இருப்பதாகவும், இந்த குளத்தில் குளித்து தர்பணேஸ்வரரை சிவபெருமானை வணங்கினால் சனீஸ்வரரோட பிடியிலிருந்து விடுபடலாம் என்று கூறுகிறார்கள். அதன்படி இந்த கோயிலுக்கு நலன் அந்த குளத்தில் குளித்து தர்பணேஸ்வரரையும் அம்பாளையும் தரிசித்து அந்த சனீஸ்வரர் தோஷத்திலிருந்து விடுதலை பெறார்னு வரலாறு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த தலத்தில் தான் சிவனை அவர்களை சனீஸ்வரன், அதாவது சனி பகவான் அவர்கள் வணங்கி சனீஸ்வரன் என்ற பெயரை பெற்றார் என்று வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லை, சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை சோழர்கள் தமிழர் கட்டடக்கலை மூலம் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலானது தர்பணேஸ்வரர் கோயில், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. சோழ நாட்டோட காவிரி தென்கரையில் அமைஞ்சிருக்கிற தலம் 52வது சிவதலம் இது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் இருக்கிற தர்பணேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. இவருக்கு தர்பணேஸ்வரர் மட்டும் இல்லை, திருநள்ளாற்றீஸ்வரர், தாயார் பெயர் பிரணேஸ்வரி பிரணாம்பிகை, இங்கே தலை விரிச்சோம் தர்பை. இந்த கோயிலில் நலன் தீர்த்தத்தில் குளித்து தர்பணேஸ்வரரையும் அம்பிகை பிரணேஸ்வரியும் தரிசித்து சனீஸ்வரரையும் தரிசிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான 7 சனி பிரச்சனையிலிருந்தும் அஷ்டம சனி பிரச்சனையிலிருந்தும் விடுதலாம் அப்படின்றது வரலாறில் மட்டும் இல்லை, மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. சனீஸ்வர பிரச்சனைகள், அதாவது சனி தோஷம் இருப்பவர்கள் இந்த கோயிலை நாடி லட்சோப மக்கள் நிவர்த்தி அடைகிறாங்கன்றது தான் உண்மை. அதுக்கான சான்று தான் இந்த கோயிலில் எப்போவுமே கூடியிருக்கிற கோட்டம். கடும் தவம் இருந்து சனி பகவான் சிவனிடம் இருந்து சனீஸ்வர பட்டம் பெற்ற இடம். அது மட்டும் இல்லைங்க, நலனை தேவர்கள் துன்புறுத்த சொல்லி சனீஸ்வரன் அவர்கள் நலனை துன்புறுத்துகிறாங்க. குளத்தில் குளித்து இவரை வணங்கி, அதாவது தர்பணேஸ்வரரையும் அம்பாளையும் வணங்கி, இங்கு சனீஸ்வரரையும் வணங்கி தான் அவர் அந்த சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். யார்? நலன். அதனால தான் இங்கே கோயிலில் சனீஸ்வரனே நலனுக்கு வரம் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த கோயிலில் என்னை தரிசிக்கும் அனைத்து மக்களுக்கும் 7 சனியிலிருந்து பாதிப்பை குறைத்து கொடுப்பேன்னு வரம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலில் உலக அளவில் புகழ்பெற்று விளங்குறதுக்கு முக்கிய காரணம். சனி தோஷத்தில் இருந்து விடுபட இந்த கோவிலில் நலன் குளத்தில் நல்லெண்ணெய் மற்றும் எள்ளுடன் வைத்து தலையை சுற்றி குளத்தில் குளித்து நலன் விநாயகரை வணங்கி பிறகு தர்பணேஸ்வரர், அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவானை வணங்கி நிவர்த்தி அடையலாம். என்ன நண்பர்களே, இது போன்ற வரலாறுகளை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது சுரேஷ். அடுத்து மங்கள சனீஸ்வரர் அப்படின்ற கோவில் திருநெறியூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அந்த கோவிலை பற்றிய முழு வரலாறு கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.